ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் திருவாதிரை ஸ்பெஷல் நடராஜருக்கு உகந்த ஒரு பிரசாதம் திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கப் பச்சரிசியை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான பிரசாதம் ரெசிபி. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த திருவாதிரை களி பண்ணுறதுக்கு நான் இங்கே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு இதை கடாய்க்கு மாற்றிடலாம். அரிசியை ஊற வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த அரிசியை லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொரியரிசி மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். அதே மாதிரி இந்த களிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புழுங்கலரிசி யூஸ் பண்ணக்கூடாது, பச்சரிசி தான் சேர்க்கணும். பொன்னி பச்சரிசி இல்லைன்னா மாவு பச்சரிசி ரெண்டுலேயும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசியோடைய ஈரப்பதம் போக நல்லா வறுப்பட்டு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. களி லைட்டாக கசந்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை அவ்வளோ சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தரலாம். ஸோ இந்த திருவாதிரை களிக்கு நீங்கள் கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்து சேர்க்கணும். அப்போ தான் களி நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க, இந்த அளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசியோட ஒன்றா சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும். ஏன்னா வெள்ளத்தில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும். அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் பச்சரிசி 1/4 கப் பாசி பருப்புக்கு 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அளவாக இருக்கும். ஒருவேளை களி நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா தித்திப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் களி செய்கிறீங்களோ அதில் இது மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெள்ளத்தில் எவ்வளவு மண் தூசியெல்லாம் இருக்குது, அது எல்லாமே இப்போ ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு. ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெல்லம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே இன்னும் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். டோட்டலாக நம்ம எடுத்துருக்கிற அரிசியும் பருப்புக்கும் நமக்கு 6 கப் தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு வெல்லம் கரைக்கிற போது அதில் 1 கப் சேர்த்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் ரவை மாதிரி கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கணும். ரொம்பவே நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி பருப்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கட்டி விலக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு கையில் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம அரிசி ரவை பதத்தில் அரைச்சிருக்கிறதுனால கட்டி எதுவும் விழுகாது. ஒரு வேளை சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா கூட பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு.
களி வந்து முன்னேறதை விட இப்போ ஓரளவுக்கு நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ இது வேகிற டைமில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உருகினதும் இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. ஸோ இதில் முந்திரி பருப்பு எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம களியோட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இந்த சைடில் களியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி இருக்குது. இன்னும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க, ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இது சேர்க்குற போது திருவாதிரை களி அப்படியே நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதுவே நமக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா காந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம திருவாதிரை களி சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், களி வந்து ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.